ஏதோ பனை கனவு திருவிழாவாமா இந்த சீமா போய் ஏதோ சிரிப்பு மூட்டி விட்டு வந்திருக்கிறான். அதான் இந்த சில்ற பையன் மலையாளி சைமனு அவனே ஏதோ சிரிப்பா பேசுறான்னு ஊருக்குள்ள பேசிக்கல, அவனே தான் பேசியிருக்கிறான். ஆட அந்த கிறக்கு முடிச்சவன் ஏதோ வார்த்தையை சொல்லியிருக்கிறானாமா கயல்வெளி கிட்ட. என் மனைவி கிட்ட சொன்னேன், ஏங்க உங்களால முடியாதுங்க, இப்பெல்லாம் பயிற்சி இல்லைங்கன்னு. 2 நாள் வந்து பயிற்சி எடுத்தாவது ஏறிடுறதுன்னு முடிவு எடுத்துருக்கேன். முந்தா நேற்று காலையில சாப்பிட்றதுக்கு டேபிள் உட்காந்துட்டு இருந்தானா, டைனிங் டேபிளுங்க. ஆட இந்த திருநிதியில் வாங்கின டேபிளை தான் சொல்றேன். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது திருநிதியில் வாங்கின அரிசியை வச்சு அதை அரைச்சு இட்லியை ஊற்றி கயல்வெளி கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தட்டில் வச்சிருக்குது. அதாவது இந்த திருநிதி இட்லி சாப்பிடு அப்படின்னு. ஏன்டா கிறக்கு முடிச்சவனே, 1.5 வாட்டுக்கு நீ மரம் மேலே ஏறுறங்கிற, கையை காலை ஏதாவது உடச்சி போட்டிருந்தா யார் பார்த்துக்கிறது? உனக்கு முன்ன பின்ன மரம் மேலே ஏதாவது தெரியுமாடா அப்படின்னு கேட்டுருச்சாமா. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்று